அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ள அனுர போராட்டத்தில் இறங்கிய முத்துநகர் விவசாயிகள். தொடரும் விசாரணை, இஷாரவின் வங்கிக் கணக்கு தொடர்பில் வெளியான தகவல். முன்னாள் சபாநாயகர் ஒருவர் தொடர்பில் அம்பலமான அதிர்ச்சி தகவல். கொழும்பிலிருந்து யாழிற்கு விசேட போக்குவரத்து சேவை வெளியான அறிவிப்பு. தெற்கிலிருந்து வந்து யாழில் வன்முறை, கைக்குண்டுடன் கைதான இளைஞன். தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளுக்கு பூட்டு. மண்சரிவு எச்சரிக்கை நீடிப்பு. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு. அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் தீப்பற்றி 3 பயணிகள் பலி. பங்களாதேஷில் மீண்டும் வெடிக்கும் போராட்டம் தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனகுடா விமான நிலையத்தில் இன்று நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக திருகோணமலைக்கு சென்றுள்ளார். இதனை அடுத்து திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள், கிண்ணியா வானில விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக 32வது நாளாகவும் தொடர் சக்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜனாதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்க கோரி வீதிக்கு இறங்கியுள்ளனர். மக்கள் போராட்ட முன்னணி, அகில இலங்கை விவசாய சம்மேளனம் ஆகியன இணைந்து விசேடமாக குறித்த கவன ஈர்ப்பை மேற்கொண்டுள்ளனர். கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷார செவந்தியிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் வெளிவந்துள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இஷாரவின் வங்கிக் கணக்கு புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள கணக்கில் பணம் இல்லை என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அவருக்கு வேறு ஏதேனும் வங்கிக் கணக்குகள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனக்கு உந்துருளி மற்றும் சிற்றுந்து போன்ற வாகனங்களை செலுத்த முடியும் என்பதை இஷார செவ்வந்தி கொழும்பு குற்றப்பிரிவின் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை நேபாளத்தில் கடந்த 14ஆம் திகதி கைதாகிய இஷார செவ்வந்தி உள்ளிட்ட 6வரையும் மேலும் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இஷார உள்ளிட்ட 4 கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற நிலையில் மற்றைய 2 பேலியகுட குற்றப்புலனாய்வு பிரிவிலும் மேற்கு குற்றத்தடுப்பு பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சபாநாயகர் ஒருவரின் மாதாந்திர உணவு கட்டணம் மாத்திரம் 3.5 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. குறித்த தகவலானது நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட கணக்காய்வு அறிக்கை மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட கணக்காய்வின் முழு அறிக்கையையும் பிரதி கணக்காய்வாளர் நாயகம் தர்மபால கமன்பில நேற்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் ஒப்படைத்துள்ளார். அத்துடன் இந்த அறிக்கை வரும் நாட்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் 9 திணைக்களங்களிலும் நடந்த முறைகேடுகள் குறித்து பல முக்கிய விவரங்களை அது வெளிப்படுத்தியுள்ளதாக சபாநாயகர் அலுவலக வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தீபாவளி பண்டிகைக்காக கிராமப்புறங்களுக்கு வருகை தரும் மக்கள் வசதிக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் DHRD சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று புறக்கோட்டை போதுராஜ மாவத்தை பேருந்து நிலையத்திலிருந்து ஹட்டன், பதுளை, நுவரெலியா, மஸ்கெலிய, நானோயா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கு 75 மேலதிக பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. நாளை கொழும்பிலிருந்து அந்த பகுதிகளுக்கு 73 மேலதிக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்த பேருந்து சேவை 24 மணி நேரமும் இயங்கும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் கொழும்புக்கு திரும்பும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்க இலங்கை போக்குவரத்து சபையின் 12 பிராந்திய அதிகாரிக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்காக புறக்கோட்டையில் உள்ள மகும்பர மற்றும் பாஸ்டியன் மாவட்டத்திலிருந்து சிறப்பு பேருந்து சேவைகள் இயக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
அத்துடன் இன்றும் நாளையும் தொடர்ந்து சேவைகள் வழக்கம் போல் இயங்கும் என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கேகாலியை சேர்ந்த இளைஞன் ஒருவன் கைக்குண்டுஸ் மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் ஜட்டியந்தோட்டை அகலவத்தை பகுதியை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞனே கைது செய்யப்பட்டுள்ளார். சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றினுள் கடந்த திங்கட்கிழமை முகமூடிகள் அணிந்தவாறு 4 கொண்ட வன்முறை கும்பல் ஒன்று நுழைந்து வீட்டில் முன் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்துவிட்டு வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை கொள்ளையடித்து தப்பி சென்றிருந்தது. கொள்ளையடித்து சென்ற மோட்டார் சைக்கிளை வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாசியப்பட்டி சந்திக்கு அருகில் நடுவீதியில் வைத்து தீ மூட்டி எரிக்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரால் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையிலும் நவாலி பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த எட்டியாந்தோட்டையை சேர்ந்த இளைஞன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இளைஞனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு கைக்குண்டு மற்றும் கஜேந்திரா வாள் ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுக்கும் போலீசார் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட ஏனைய 3 அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியிடம் வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் மதுவரி திணைக்களத்தால் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுநுவர மற்றும் உடுதும்பர, கேகாலை மாவட்டத்தின் புலத்கொஹிப்பிட்டிய மற்றும் யட்டியாந்தோட்டை, மாத்தளை மாவட்டத்தின் பல்லேபோல மற்றும் அம்பன்கோரளை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர பதுளை மாவட்டத்தின் ஹெல்துமுல்ல மற்றும் ஊவபெரணகம, ஹாலி மாவட்டத்தின் நெலுவ, கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல்ல, கண்டி மாவட்டத்தின் தெல்தோட்ட மற்றும் தொழுவ, கேகாலை மாவட்டத்தின் மாவனெல்ல, ருவன்வெல்ல, அரநாயக்க மற்றும் ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் 1ஆம் கட்ட எச்சரிக்கையின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குருநாகல் மாவட்டத்தின் அலப்ப மற்றும் ரீதிகம, மாத்தளை மாவட்டத்தின் உக்குவெல, ரத்தோட்டை, யட்டவத்த, மாத்தறை மாவட்டத்தின் பிட்டபெத்தர, மொனராகலை மாவட்டத்தின் மெதகம, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, ஹங்குராங்கெத்த, வலப்பனை, ரத்தினபுரி மாவட்டத்தின் கெலவான, இம்புள்ளே, எகலியகொட மற்றும் வெலிகபொல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேல் கொத்தமலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையை அடுத்தே நேற்றிரவு குறித்த வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தொடர்ந்து மழையுடனான வானிலை தீவிரமாகும் பட்சத்தில் ஏனைய வான்கதவுகளையும் திறப்பதற்கான சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் சென்ட் கிளையர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதுடன் மேல் கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்றுப்பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அத்தோடு விமல சுரேந்திர, ஹாசல்ரி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்படும் நிலையில் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டிற்கு மேலாக நீர் வெளியாகுவதோடு ஹாசல்ரி நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அதிகாரிகளினால் பணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள பாத் டவுன்ஷிப் பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததில் 3 பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதனால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 3 பயணிகள் உயிரிழந்தனர். விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் என்ன அல்லது விமானம் எங்கு சென்றது என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பங்களாதேஷில் முகமது ஜூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் இன்று ஜூலை சாசனத்தில் கையெழுத்திட்டது.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது போராட்டத்தை கட்டுப்படுத்த மக்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சாசனம் தங்களது கவலைகளை நிவர்த்தி செய்யவில்லை என கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஷேக் ஹசீனா அரசாங்கத்திற்கு எதிராக திடீரென இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் போலீசாரின் வாகனங்கள் சேதமாக்கப்பட்டன. மேலும் ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அதில் ஏராளமானோர் காயமடைந்தனர். இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.